வீட்ல வெட்டிவேர் இருந்தால் இந்த பதிவை தவறாமல் பார்க்கவும். ரூ. 10 வெட்டிவேர் கையில இருந்தா போதும், பணம் கையில தாராளமா புழங்கும். அது எப்படி, என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த வெட்டிவேர் ஒரு தெய்வீக சக்தியுடன் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளாக செயல்படுகிறது. நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகணும்னு நிறைய பொருட்களை பணத்தை ஈர்ப்பதற்காக நம்ம பயன்படுத்துவோம். அதில் பச்சை கற்பூரத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. அந்த வகையில் வெட்டிவேர் நம்மளுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா பணம் சரளமாக புழங்கும். இந்த வெட்டிவேர் மாலையாக கூட கடையில் கிடைக்கும். இந்த மாலையை வாங்கி உங்கள் நில வாயிலில் வச்சிங்க அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருகும். இது மொதல் விஷயம். எங்கள் வீட்டில் மாலையெல்லாம் போடுற அளவுக்கு எங்களுக்கு வசதி பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜை அறையில் உங்கள் குலதெய்வமோ உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமோ ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு ஒரு சின்ன வெட்டிவேர் மாலையாவது நீங்கள் போட்டு வைங்க. அந்த வாசம் பூஜை அறையிலையும் வீடு முழுவதும் இருக்கிறதுனால எந்த ஒரு கெட்ட சக்தியும் கண் திருஷ்டியும் அணுகாது. அப்புறம் ரெண்டாவது விஷயம், நீங்கள் எங்கேயாவது முக்கியமான காரியத்துக்கு போகிறீங்க, ஒரு நல்ல விஷயம் தொடங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வெட்டிவேர் அதை எடுத்து பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ போட்டுக்கிட்டு போங்க. இந்த வெட்டிவேர்ல இருந்து வரக்கூடிய நல்ல நறுமணம் உங்களை சூழ்ந்து இருக்கும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க செல்லக்கூடிய காரியத்துல வெற்றியை அது தேடித்தரும். பாதி பிரச்சனை இதுலேயே தீர்ந்துடும். நீங்க அங்கங்க ஒரு வெள்ளை துணியில இந்த வெட்டிவேரை போட்டு மூட்டையா கட்டி ஒரு மூலையில, தென்மேற்கு மூலையில கண்டிப்பா வைங்க. இதை நிறுத்தி மூலையும் இது பீரோ வைத்திருப்போம். அதனால இந்த பீரோவுக்கு மேல கூட இந்த முடிச்ச நீங்க வைக்கலாம். அது இல்லாம பூஜை அறையில உங்களுக்கு எந்த இடத்துல யாரும் கால்படாத இடமா ஒரு மூலையில மற்றவர்கள் பார்க்காத இடமா இருக்கலாம். இது பார்த்தாலும் ஒன்றும் தவறு இல்லை. அப்படி வைத்தீர்கள் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நறுமணம் இருக்கும். அதன் மூலமா உங்க வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அந்த வீடு முழுவதும் ஒரு லேசான வாசம் வரும் பாருங்க. அதை அப்படியே நம்ம சுவாசிச்சுட்டு இருந்தாவே போதும், நம்மளுடைய மனதும் லேசா இருக்கும். இதனால தான் மருத்துவ ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா வேலை பளு அதிகமாக இருக்குது, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, இரவுல நல்ல தூக்கம் வரல அப்படிங்கிறவங்க தலையணைக்கு அடியில் இந்த வெட்டிவேர் முடிச்ச வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சுவாசிக்கிறப்ப நம்மளுடைய மனது அமைதியாகி நல்ல தூக்கத்தை தரும் அப்படிம்பாங்க. இப்போ ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் இதை வைக்கணும். ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளர் எடுத்துக்குங்க. அதில் வெட்டிவேரை போட்டு வச்சுக்குங்க. அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டுக்குங்க. ஃபுல்லாக தண்ணி நிரப்பாதீங்க, முக்கால்வாசி போட்டுக்கிட்டு அதில் முதல்ல வெட்டிவேர், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், அதுக்கு மேலே திரும்பவும் வெட்டிவேர் போட்டு அது அந்த எலுமிச்சம்பழம் உள்ளே இருக்கிறது தெரியாமல் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அதை ஹாலில் வைங்க. இதை பூஜை அறையிலையும் வைக்கலாம். இந்த வாசனை வீடு முழுவதும் பரவுவதனால ஹால்லையே இருக்கிறதுனால லக்ஷ்மி யோகத்தை நம்ம வீட்டுக்குள்ளே ஈர்த்து கொடுக்கும். பூஜை அறையில் வச்சாலும் சரி. இதை வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை மாற்றி திரும்ப அந்த வெட்டிவேர் அதே அப்படியே இருக்கலாம். வெட்டிவேர் மாதம் ஒரு முறை மாற்றிடணும். இந்த மாதம் ஒரு முறை வெட்டிவேரை கண்டிப்பாக எந்த இதுக்கு பயன்படுத்தினாலும் சரி, நீங்கள் சும்மா முடிச்சா வெட்டிவேரை போட்டு கட்டி நிலவாசலில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை எங்கேயாவது பரிகாரமாக வைத்திருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாற்றி விடுங்கள். இந்த டம்ளரில் போட்டிருக்கோம்ல அந்த எலுமிச்சம்பழத்தை 3 தினங்களுக்கு ஒரு முறை மாற்றிவிட வேண்டும். தண்ணியை வாரம் ஒரு முறை மாற்றி விடுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பணம் தேவைப்படும் போதெல்லாம் இந்த வெட்டிவேரை கையில் எடுத்துக்கொண்டு குலதெய்வத்தை நினச்சி வேண்டுனீங்க அப்படின்னா நமக்கு தேவையான பணம் நிச்சயமா ஏதாவது ஒரு வழியில நம்ம கைக்கு சேர்ந்துரும். நம்ம உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், மனம் தொடர்பான பிரச்சனைகள், பணம் தொடர்பான பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய இதுதான் இந்த வெட்டிவேரு. இந்த வெட்டிவேரால செய்யப்பட்ட விநாயகர் கூட இருக்கு. இதை வாங்கிட்டு வச்சு நம்ம வழிபடுவதன் மூலமா நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் ஆயிருக்காங்க அப்படின்னா இந்த விநாயகரை வழிபடுவதன் மூலமா விரைவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த ஒரு தீய சக்தியும் அண்டவிடாமல் பார்த்து கொள்ளும் இந்த வெட்டிவேர் விநாயகர். அதனால உங்க வீட்டில் இது இருந்தது அப்படின்னா ஏவல், பில்லி, சூனியம் இதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் இந்த வெட்டிவேர் விநாயகரை வச்சு வழிபடுவதன் மூலமா உங்களுக்கு வருமானம் பல மடங்கு பெருகுவதோடு கண் திருஷ்டியும் அணுகாது.
இந்த வெட்டி வேரால ஆன்மீக ரீதியாகவும் பலன்கள் அதிகம், மருத்துவ ரீதியாகவும் பலன்கள் அதிகம். இந்த வெட்டி வேரை வந்து ஒரு காப்பர் பாத்திரமோ இல்லை பித்தளை சொம்போ ஏதோ ஒன்றை எடுத்துக்கிட்டு, மண் பாத்திரம் கூட ஓகே, இதில் வந்து அந்த வெட்டி வேரை போட்டு வச்சு அந்த தண்ணியை நம்ம குடித்தோம் அப்படின்னா உடல் வெப்பத்தால், உடல் உஷ்ணத்தால் வரக்கூடிய சூடு, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தையுமே போக்கும். குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் வீட்டில் இருந்ததுன்னா பண கஷ்டமும் வராது, உடல் கஷ்டமும் வராது, பணப்புழக்கமும் அதிகமாக வரும். அடுத்து இந்த வெட்டி வேரை வந்து பொடி பண்ணி வச்சுக்குங்க. நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பவுடர் ஆகிடும். இந்த பொடியை நீங்கள் திருநீர் பூசுவீங்கல்ல, அதில் வந்து கலந்து அதை நெற்றியில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த காரியமாக வெளியே போனீங்க அப்படின்னாலும் உங்களுடைய காரியமானது வெற்றியை தரும். இந்த வசம்பு எப்படி அனைவரையும் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கோ அதே போல் இந்த வெட்டி வேருக்கும் நீங்கள் அடுத்தவங்கிட்ட ஒரு காரியமாக செல்றீங்க, அந்த காரியம் வந்து நமக்கு நல்லபடியாக முடியணும் அப்படின்னா இது வந்து ஒரு வசிய பொருள் மாதிரி செயல்படும். இந்த வெட்டி வேர் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பூஜை செய்வீங்கல்ல, விளக்கேற்றுவீங்கல்ல, அதில் இந்த எண்ணெயில் கூட இந்த துளியோண்டு இந்த வெட்டிவேர் பவுடரை போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. அடுத்து வெள்ளி செவ்வாய் 2 நாட்கள்லையும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வெட்டிவேர் பொடியை அதில் போட்டுக்குங்க. தூய்மையான வேப்பிலை இனுக்கு தான் போடணும். இதை வந்து பூஜை அறையில் வச்சிருங்க. மறுநாள் காலையில் இந்த தண்ணியை வீடு முழுக்க தெளிக்கணும். இப்படி செய்யறதுனால, வெள்ளி செவ்வாய் ஒவ்வொரு வாரமும் இப்படி செய்யறதுனால நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் விலகும், நேர்மறை ஆற்றல் பெருகும், மகாலட்சுமி கடாட்சம் ஈர்த்து கொடுக்கும்.